ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இங்கிருந்து ஒரு சவுண்ட் ஏரியா ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு பாஸ்டர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய வார்த்தையை யூஸ் பண்ணி என் கையில கொடுத்தார் பிரசங்கத்தை. என்ன சொன்னாங்க? எடுத்தோடனே கொஸ்டினா இப்பதானே சொன்னாரு. நிறைய வாட்டி அதை மென்ஷன் பண்ணி என் கையில் கொடுத்தாரு. அந்த வார்த்தைன்ற வார்த்தை தான் இன்னைக்கு மெசேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய வாட்டி வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. லீக் அவுட் ஆயிடுச்சா மெசேஜ்? சரி, கண்களை மூடி இருதயத்தை ஒரு விசை கற்று நேராக ஏறெடுக்கும். உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தருகிறார். இந்த வார்த்தையை கேட்க நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்க நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆட்சி பரிசுத்த வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். என் சிந்தைகளை 1000 காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் இந்த வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம் எல்லாவற்றையும் உங்க சமூகத்துக்கு நேராக ஒருமைப்படுத்த கிருபை தருணம். ஆட்சி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, உச்சித நீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, என்று வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றுத் தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆமாப்பா, நீர் வர வேண்டும். நீர் மாற்றம் வேலைகளுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். பிரசனம் ஆளுகை செய்யும். மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். ஆட்சி விசேஷமாய் உடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற என்னை மறைத்து தேவனாய் கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டும். ஆட்சி மகிமை வெளிப்படட்டும். ஆட்சி பிரசனம் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக இருக்க கிருபை தருகிறார். மராத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நலப்பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய செய்தியை தேவனுடைய வார்த்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம். How we are handling God's word in our life. தேவனுடைய வார்த்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம், அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா எல்லா செய்தியும் எங்கிருந்து வந்திருக்கு? எங்கிருந்து வந்திருக்கு? உலகம் எதுல இருந்து வந்தது?
நான் எதுல இருந்து வந்தேன்? இருக்கிற ஜீவராசிகள்லாம் எதுல இருந்து வந்தது? அப்ப எது முதன்மையானது? அதனால்தான் என்ன சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாரிடத்துல இருந்தது? இதுதான் முக்கியமான ஒரு கோல். வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதேதோ தேடி என்ன பண்றோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல அநேக காரியங்களுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். உலக அறிவை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறது, காசை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறது, பதவியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்? நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியத்தை தேடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? காலையில எதுக்கு ஓடுறாங்க? நான் ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், கொலஸ்ட்ரால்லாம் கம்மியா இருக்கணும், சுகர்லாம் ஏறக்கூடாது. அப்ப ஏதாவது ஒரு காரியத்திற்காக நம்ம என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு? நம்மளுடைய வாழ்க்கை பிழைப்புக்காக. ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை பிழைப்புக்காக நம்ம என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா இன்னொரு பிழைப்பு இருக்கு, இன்னொரு பிழைப்பு இருக்கு. அந்த பிழைப்பு என்னன்னு நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எதனால பிழைத்திருக்கிறான்? புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனா இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இது யாருக்கு சொல்றா? இது யார் சொல்றா? ஸ்ட்ரெயிட்டா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கு சொல்றாரா? பிசாசுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சில நேரத்துல அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா நம்மள என்னவும் நான் சொல்றேன். பிசாசுக்கு என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? பிசாசை அவன் என்னென்னலாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை ட்ரிகர் பண்றானோ, ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு நிமிஷம் கூட அதுல இருந்து व्यसனப்படாம, தன்னுடைய சூழ்நிலை எழுந்து போகாம, கோபப்படாம பிசாசுக்கு என்ன பண்றாரு? வார்த்தையினாலே மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் விளைவான். அப்போ நம்ம வாழ்க்கையில விளைக்கிற காரியங்கள் எதிலிருந்து வருகிறது? வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நீ பதவியை தேடி ஓட வேண்டாம். வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது பதவி உன்னை தேடி வரும். நீ காசுக்காக ஓட வேண்டாம். வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது காசு உன்னை தேடி வரும். நீ பிழைத்திருப்பாய். நீ ஆரோக்கியத்தை தேடி ஓட வேண்டாம். வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது ஆரோக்கியம் ஜீவனுக்குள்ளே வரும். உன் ஆவியினாலே நீ ஆரோக்கியப்படுவாய். உன் சரீரத்தினாலே நீ ஆரோக்கியப்படுவாய். ஆனா இந்த பிழைப்பு எங்கிருந்து வந்திருக்குது? கர்த்தருடைய வார்த்தையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் முதல் மொத்தம் நம்ம 5 பாயிண்ட் பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் அவங்க மதிச்சாதான் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நான் அவங்க கிட்ட தமிழ்ல தானே பேசுறேன். எல்லாருக்கும் பசங்க இருக்குல்ல, உங்க வார்த்தைக்கு பிள்ளைங்க மதிச்சாதான் பசங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. உங்கள் வார்த்தைக்கு பசங்க மதிப்பு கொடுக்கலன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் எதிலிருந்து வருது? வார்த்தைனால. நம்ம அவருக்கு கொடுக்கிற கணம், கர்த்தரை நம்ம மதித்து
அவருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா அந்த கீழ்ப்படிதலுடைய குணாதிசயம் நமக்குள்ள வரும். நமக்குள்ள வந்தா நம்மளுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். அது வாழ்க்கையில பிரதிபலிக்கும் பொழுது மற்றவர்களுடைய கண்களுக்கு அந்த காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்கிற தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. தேவ வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டது. அதுதான் முக்கியமான வார்த்தை நம்மளுக்கு. என்ன, ஒரு ராஜா எழுதிய கடிதத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதம் அந்த நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் ராஜாவுடைய கடிதம் போகும் பொழுது ஜனங்கள் அவர் எழுதின கடிதத்தை எல்லாரும் அதை அலட்சியமா எடுத்துப்பாங்களா? அலட்சியமா எடுத்துப்பாங்களா? இல்ல. நம்ம பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தூர தேசத்துல இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதணும். இப்பெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. கடிதம் எழுத பார்க்கலாம். இப்ப இங்க உட்காந்து தட்டினா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது? சிங்கிள் டிக்கு வருதா டபுள் டிக்கு வருதான்னு நம்ம பண்ணிடுறோம், பார்த்துடுறோம். அப்போ ஒவ்வொரு முக்கியமானவர்கள், தனக்கு விருப்பமானவர்கள், தன்னை நேசிக்கிறவர்கள், தனக்கு கனத்தை கொடுக்கிறவர்கள் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வரும் பொழுது அந்த கடிதத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அலட்சியம் பண்ணுவார்களா? அலட்சியம் பண்ண மாட்டாங்க. எப்படா என் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வரும், எப்போ எனக்கு அப்ரிசியேஷன் வரும், எப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும், எப்படா எனக்கு வேலைக்கு ஜாப் லெட்டர் வரும். அப்போ ஏதாவது ஒரு காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை அலட்சியமா எடுத்துக்க மாட்டோம். அதான் இங்க சொல்லுது, தேவ வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டது. இப்ப தேவனுடைய ஆவியினால அவர் முழுமையாக எடுத்துக்கொண்டு அருளப்பட்டதை நம்ம அலட்சியமா எடுத்தோம்னா நம்மளுடைய ஆவி தேவ ஆவியினாலே நிரப்பப்படாமல், ஆவியில அனல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, தேவ வார்த்தை நமக்குள்ள செயல்படும் பொழுது உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். நீயே எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் உன் கண்களை என்ன பண்ணுவாரு? காண செய்வார். இந்த ஆவியை முழுமையாக நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எடுக்க முடியும். ஒரு வீட்டுல ஒரு மருத்துவர் என்ன பண்றாரு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷன், அந்த மருந்து சீட்டு, அந்த மருந்து சீட்டை வாங்கி நீங்க ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டி வச்சிட்டீங்கன்னா உன்னுடைய வியாதி குணமாகுமா? குணமாகும். பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு, அதை நான் வாங்கிக்கிற ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுட்டு டெய்லியும் பார்க்குறேன். பேராசிட்டமால் சாப்பிடணும், இன்னும் எனக்கு தெரியல, சுகருக்கு பிபிக்கு என்ன போடுறீங்கன்னு தெரியல, அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு டெய்லியும் வாட்சிட்டு இருந்தா உன் வியாதி குணமாயிடுமா? அவர் தழும்புகளால் சுகமானோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த மருந்தும் கர்த்தர் தான் நான் கண்டுபிடிக்க வச்சிருக்கிறேன். புரியுதா? நிறைய பேர் இருக்கிறாங்க மருந்து எடுக்காம கர்த்தர் மேல விசுவாசமா நான் தவறுன்னு சொல்லல, சரியா? உங்களுடைய விசுவாசத்தை குறிச்சு இருக்கு. ஆனா சில காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சீட்டையே பார்த்துட்டு இருந்தா நம்ம வியாதி குணமாகுமா? குணமாகும். அந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்து மருந்து வாங்கி அதை உட்கொள்ளும் பொழுதுதான் வியாதி. அதே போலதான் இந்த வேதாகமத்தை அப்படியே நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா, கபோர்டுக்குள்ள வச்சிருந்தா
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கபோர்டுக்குள்ளேயே இருந்தா, சண்டே சண்டே தூசி தட்டி எடுத்தா, அப்போ எப்படி செவுத்துல மாட்டி தொங்க விட்டுருக்குதோ அந்த பிரிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி தான் இந்த வேதாகமும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வருகிறது. நிறைய பேருக்கு நிறைய பழக்கம் இருக்குது. காலையில தூங்கி எழுந்தோன கண்ணை மூடி பைபிள்ல நடுவுல ஒரு விரல வச்சு அப்படி தரப்பாங்க. சிரிக்கிறீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. நானும் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாருன்ட்டு அப்படியே வச்சு திறந்து அப்படியே விரல வச்சு பார்த்தோன்னே ஒரு வசனம் வரும். அப்பா, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையின் மூலியமா பேசிட்டார். பேசுனது குறித்து எனக்கு சந்தோஷம் தான். ஆனா டெய்லியும் அந்த ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சு மூடி வச்சுட்டு திருப்பியும் வச்சுட்டு போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை இருக்கு. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சபானா வச்சு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். வேணா, நானே சொல்லிக்கிறேன். சபானா இன்னைக்கு என்ன பண்றாரு, பைபிளை திறக்கிறாரு, ஒரு வசனத்தை வச்சு சொல்றாரு, படிக்கிறாரு. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் வருது. எனக்கு அவருக்கு அது சம்பந்தமா? அப்போ அந்த வார்த்தை எப்படி பேசுது நம்ம கிட்ட? இது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய அறியாமை. இன்னொருத்தவங்க ஒரு படி மேல போவாங்க. அந்த காலத்துலலாம் உனக்கு தூக்கத்துல என்னென்னவோ கனவு வருது, எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்ன பண்ண சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம்? ஐயோ, ரொம்ப அப்படியே நல்லவங்க தான் நீங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. சொல்லுங்க, கிடியன் பிரதர் சொல்லுங்க. தலைமாட்டில் 2 செருப்பு வச்சுக்கோ, உனக்கு கெட்ட கனவு கரெக்டா இல்லையா? கொஞ்சம் வயசானவங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தலைமாட்டில் செருப்பு வச்சுக்கோ, உனக்கு கெட்ட கனவு வராது. தலைமாட்டில் உலக்கை வச்சுக்கோ. பாஸ்டர் ரொம்ப வயசானவர் கொடுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது கற்றுக்கணும். தலைமாட்டில் உலக்கை வச்சுக்கிட்டா கெட்ட கனவு வராது. அப்படியே விஞ்ஞானம் வளருது, கிறிஸ்துவர்களும் வளர்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையில வளர்ந்து 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 என்ன ஆகுது, பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிள் தலைமாட்டில் இருக்கும்பொழுது எந்த கெட்ட சிந்தனையும், ஹலோ, இது தலைமாட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அந்த சிந்தனை அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. இது தலைமாட்டில் இருக்கிறதுனால நீ பரிசுத்தவானாய் மாறிட முடியாது. இது தலைமாட்டில் இருக்கிறதுனால உன் ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படாது. இந்த தலைமாட்டில் இருக்கிற வார்த்தை என்னைக்கும் உன் இருதயத்துக்குள்ள வருதோ, என்னைக்கு உன் சிந்தனைக்குள்ள வருதோ, அன்னைக்குதான் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அன்னைக்குதான் இந்த வசனம் சொல்லிக்கிறதுல அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால என்ன பண்ணுவான், இந்த வார்த்தை தேவனிடத்துல வந்ததுனாலதான் பிசாசு அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போனான். இந்த வார்த்தை நம்மளோட இருதயத்தில் இருக்கும் பொழுது, நம்மளோட சிந்தனையில இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன் வாழ்க்கையை வெற்றி சேர்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில இந்த காரியங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், இந்த ஒரு தவறான ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணிட கூடாது, செஞ்சிடக்கூடாது. இந்த வார்த்தை உன்னை தாங்கும், உன்னை ஏங்கும், உன்னை சுமக்கும், உன்னை தப்புவிக்கும், உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா அது உனக்குள்ள இருக்கும். தலைமாட்டில் இருந்தாது யூஸ் இல்லை. கையை வச்சு அப்படியே திறந்து ஒரு வசனத்தை படிக்கிறதுனால யூஸ் இல்லை. விவரங்களை கொண்டு வந்து ஒரு வசனத்தை மேல வச்சு அதை மட்டும் படிச்சுட்டு போறதுனால இரவும் பகலும்
கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது நீ பிழைத்திருப்பாய். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை விட்டுட்டு அப்போ உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப என்ன வார்த்தையை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டேன். உலகம் போற போக்கில தான் நம்ம போய் கொண்டு இருக்கோம். முன்னாடியே சொன்னது போல கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது மாத்தட்டி கொள்ள வேண்டதுக்கு நம்ம பெருமைப்படக்கூடாது. கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு மாத்தட்டி கொள்ற ஒரு பெருமை நமக்கு, கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்துவை போல வாழ. அப்பதான் கர்த்தர் பெருமைப்படுவார். யாரை குறிச்சு? நம்மளை குறிச்சு. ஏன் அவருடைய சாயலை நம்ம படைச்சிருக்கிறாருன்னா என்னென்னவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாயலை கொடுத்திருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்துல இருந்து, வார்த்தை தேவனா இருந்தது. கரெக்டா? அப்போ வார்த்தைனால ஒவ்வொரு கிரியேஷன்ஸ்க்கும் கர்த்தர் ஒவ்வொரு வடிவையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம மட்டும் அவர் உருவாக்கும் பொழுது யாரா உருவாக்கி இருக்காரு? அவருடைய சாய் அப்படியே ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. அவர் எப்படி 2 கண்ணு, மூக்கு, காது, கர்த்தர் எப்படி அப்படின்னா கிறிஸ்துவை வடிவமைக்க வேண்டும் என்ற ஒரு இமேஜ் வச்சிருப்பார்ல, ஒரு டிசைன். அப்படியே பர்ஃபெக்டா அந்த டிசைனை நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நீ ஒரு ஒரு வெளியேற பெற்ற ஒரு கிரியேச்சர்ஸ். நம்மளுடைய டிசைனு ஒரு ப்ரெஷியஸ். இதெல்லாம் நம்ம உள்வாங்கும் போதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு, எப்படி நம்மளை மகிமையை வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு கணத்தை கொடுத்தவருக்கு நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில. ஞாயிற்றுக்கிழமையான வரும், 1/2 hour உட்கார்றோம், 1 hour உட்கார்றோம், வார்த்தையை கேட்கிறோம், கிளம்புறோம். Don't practice like this. Coming to the church, it's not a practice. சபைக்கு வர்றது ஒரு அப்படியே ஒரு பிராக்டிஸான கிடையாது. சபைக்கு வர்றதும் கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறதும் it is a life. அது உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நீ பிழைத்திருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிய வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் இராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இப்படி கேட்டு இப்படி இங்க பின்னாடியே மட்டும்தான் வருது சவுண்டு. இப்படி கேட்டு சில பேர் ரொம்ப அட்வான்ஸ், இப்படி கேட்டு இப்படியே விட்டுருவாங்க. இப்படி கிராஸ் கூட ஆகாது. ஒரு இன்ஜினியர் இருக்காரு, சூப்பரா டிசைன் பண்ணிட்டாரு. அழகா டிசைன் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு யார் கையில கொடுப்பாரு? மேஸ்திரியோ மேஷனோ. ஓகே, உங்களுக்கு பில்டிங் பத்தி தெரியலன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? டிசைன் பண்ணிடுவாங்க. டிசைன் பண்ணி அது ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் கட்டுறாங்களோ அவங்க கையில கொடுப்பாங்க. கட்டுறவர் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அவர் இன்ஜினியர் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் ஒரு டிசைன் மைண்ட் வச்சிருக்காருல்ல, அந்த டிசைன் பண்ணி கட்டினா அந்த வீடு நிக்குமா விழுந்துரும்? நிக்குமா விழுந்துரும்? விழுந்துரும். மேசனுக்கு கட்டதான் தெரியும், ஆனா இன்ஜினியருக்கு எப்படி கட்டலாம் நிக்கணும்னு தெரியும். புரியுதா? இதான் 2 வித்தியாசம். சிவில் இன்ஜினியருக்கு கரெக்டா கல்லை வச்சு நூறு பிடிச்சி கட்டவும் தெரியாது.
மேசனுக்கு எப்படி கட்டணும்னு தெரியாது. நல்ல விளங்கிதா? அதான் இங்க வசனம் என்ன சொல்லியிருக்குது, அது கீழ்ப்படியணும். அவன் கொடுத்த மேப், அந்த ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே மேசன் செய்திருந்தா அந்த பில்டிங்கை நிலைச்சு நிற்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்ட்டு நான் பாட்டு ஒரு காரியத்தை செஞ்சா அது அப்போ கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு டிசைனை கொடுத்திருக்கிறார். முன்னாடி சொன்னது போல we are perfectly designed. நல்லா சொன்ன வாயத்தை சொன்ன I am perfectly designed. என்ன கர்த்தர் அழகா வடிவமைச்சிருக்கிறார். அப்போ அந்த டிசைனை காத்து கொண்டு கீழ்ப்படிந்து உன் வாழ்க்கையில நடக்கும் பொழுது உன்னுடைய டிசைனு அப்படியே பர்ஃபெக்டா அவுட்புட் வரும். கொஞ்சம் வாழ்க்கையில நீயா உன்னுடைய சொந்த விருப்பம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழ்ப்படியாம அப்படி இப்படி நடந்தா நம்ம டிசைன் இப்படி ஆயிடும். புரியுதா? இதெல்லாம் ஒவ்வொரு டைமையும் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்ம நோக்கமாய் இருக்கிறார். சும்மா இல்லை, இந்த வசனம்லாம் அப்படியே அப்படியே சும்மா ஏதோ நம்ம சந்தோஷத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களால் உணர்த்தப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்டு நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லி எழுதப்பட்டது. அப்ப கோர் எங்கிருந்து வந்திருக்கிறது? பிதாவிடத்திலிருந்து வந்தது, கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது. அப்ப அவர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார்னா சும்மா சொல்லிட்டு போல, உண்மையாவே என்னுடைய செயல்கள், என்னுடைய நடக்கை, என்னுடைய காரியங்கள், என்னோட சிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய பார்வையின் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்தில் வச்சுட்டா நீ கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படித்து நடப்ப. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம மதித்து என்ன பண்ணணும், நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்கணும். கீழ்ப்படியாமையோ அறியாமையோ இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய நண்பர் காட்டுக்குள்ள வந்திருக்கிறார். சரி, இவர் ஃபுல்லாவே காட்டுக்குள்ளேயே போய் அலைஞ்சு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போறது, வேலைக்கு போறதுலாம் இருக்காருன்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாள் அதாவது ஒரு பிறந்த நாள் ஏதோ ஒன்று. அப்போ ஒரு அழகான ஒரு விளக்கு என்ன பண்றாரு, லேம்ப் விளக்கை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, கிஃப்டா கொடுக்குறாரு. அவன் என்ன பண்றான், இந்த விளக்கை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி அந்த இருட்டுக்குள்ள அவன் என்ன பண்றான், நடந்துட்டு தான் போறான். அப்போ ஒரு நாள் அவர் கூப்பிட்டு கேட்டாரு, அப்பா அவனுக்கு தான் ஒரு விளக்கு கொடுத்துருக்கிறேன்னு, அதை ஏன் நீ யூஸ் பண்ணல? ஐயா அது நல்லா இருக்குதுன்னு நான் வச்சுக்கிட்டேன். இந்த விளக்கு எதுக்கு கொடுத்தாரு, உன் பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கணும். நீ இடர் இல்லாமல் தெளிவா பாதையில் என்ன பண்ணணும், நடக்கணுன்றதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம அது அப்படியே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைபிளை தூக்கி கபோர்ட்ல போட்டு உட்காந்துருப்போம் தெரியுமா. நேற்று எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. இதை நான் சொல்ல போறேன்னு டேடி சொல்லிடாதீங்க. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. என்ன வசனம்? உம்மது வசனம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்க சுமக்கும் பொழுது உங்க கால்களுக்கு தீபமா இருக்கும். நீ செல்லும் போது உன் பாதைக்கு வெளிச்சம் தான். ஐயோ எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்கன்ட்டு வாங்கி என்ன பண்ணுவோம், பத்திரமா கபோர்ட்ல வச்சுக்கிட்டா தீபமும் வராது, வெளிச்சமும் வராது. எதுல வராது? வாழ்க்கை.
ஆனா நம்ம அப்படி இல்லை. இல்ல, நம்ம சபை அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கிற சபை. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து அதுபடி நடக்கிற சபை. அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் சாட்சி கொடுக்கிற சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இருந்தா இந்த நேரத்தை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஏன்னா நம்ம வாயை ருசிச்சு 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 இன்னும் ருசி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ருசிச்சதுனால கர்த்தரை நம்ம துதிக்கிறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு மறந்துகிட்டு இருக்கோம். இது மாம்பழ சீசன் ஆகிறதுனால இந்த பாட்டிமா கிட்ட வாங்கினா பழம் சாப்பிட்டு இது கொஞ்சம் புளிப்பா இருக்குதுப்பா, நாளைக்கு அந்த பெரியவர் விற்கிறாருல அங்க வாங்கலாம். இது மாதிரி வாய் ருசியை தேடி போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதை ருசித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மகிமை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? அப்படியே சப்ரஸ் பண்ற வாழ்க்கையில. சபைக்கு வந்து 4 பேருக்கு நீ பெற்ற காரியங்களை, நீ பெற்றுக்கொண்ட நன்மையை, நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பகிரும் பொழுது அவர்களும் கேட்டு உற்சாகப்படுவார்கள். அவர்களும் கேட்டு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவார்கள். அது மட்டும் இல்லாம உன் வாயிலிருந்து நீ அறிக்கை எடுக்கிற அந்த சாட்சி கர்த்தர் சொன்னலாம் நோக்கமா இருக்கிறார். அவர் கேட்கும் பொழுது உன்னை டிசைன் பண்ணதுக்காக அவர் சந்தோஷப்படுவார். உங்களை உருவாக்குனதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். அப்ப எப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? கர்த்தருடைய வார்த்தையை மதித்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மதித்து நடக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மதிக்கிறது மட்டும் இல்லாம கேட்டு கீழ்ப்படியணும். மூணாவது, கர்த்தருடைய வார்த்தை இதயத்தில் சேமிக்கணும். இதயத்துல கர்த்தருடைய வார்த்தை மதித்து நடக்கணும். மதிக்கிறது மட்டும் இல்லாம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்துல சேமிக்கணும், சேமித்து வைக்கணும். நம்ம பதவிக்காக தேடி ஓடுறோம், வெற்றிக்காக தேடி ஓடுறோம், அறிவுக்காக தேடி ஓடுறோம், ஆரோக்கியத்திற்காக தேடி ஓடுறோம். எல்லாம் கடைசி எதுக்காக? நம்மளுடைய பிழைப்புக்காக. அந்த பிழைப்பு நடத்தணும்னா என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லாதீங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க. நம்ம பிழைக்கணும்னா என்ன வேணுங்க வாழ்க்கையில? சொல்லுங்க, கேஷ். அப்ப அந்த கேஷ் தேடி நம்ம ஓடுறோம். காசெல்லாம் வருது, அப்படியே பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு பீரோக்குள்ளேயே வைக்கிறீங்களா? இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அதில் சேமிச்சு வைக்கிறீங்களா? மாஸ்டர் நானே அக்கௌண்ட்டை பாருங்க மாஸ்டர், 0ல தான் இருக்கும். நீங்க எவ்வளோ ஒரு கூகுள் பேல போட்டு போகும், அக்கௌண்ட் இருக்குதா இல்லையா? இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்கூல்ல ஜியோ போட்டிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? ஸ்கூல் பசங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா இல்லையா? என்ன ஒரு மாதிரி, நானும் உங்களை மாதிரியே ஒரு டிசைன் தாங்க. எங்க ஏலியனா இல்லை நானு, அப்படியே ஒரு மாதிரி பாக்குறீங்களா? என்ன ஸ்கூல் பசங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்போ அவங்க இப்ப எங்க ஓட போறாங்க? விளையாடுறதுக்காக ஓடுவாங்க. நீங்க அடிச்சா ஓடுவாங்க, கீழ்ப்படியாம இப்படிதான் ஓடுவாங்க. அப்ப அவங்க எங்க ஓடி போய் காசு சம்பாதிக்க போறாங்க? எங்க போய் அக்கௌண்ட்ல போட போறாங்க? உலகம் பிறக்கிற குழந்தைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சிருச்சு. ஆனா எது? காசு பிள்ளைங்களுக்காக அதே அக்கௌண்ட்ல போட்டு வைப்பாங்க. இப்படி உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் சேமிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பிரயாசப்படுகிறாய்? எவ்வளவு பிரயாசப்படுகிறாய்? கர்த்தருடைய வார்த்தை மதித்து நடக்க வேண்டும். மதித்தது மட்டும் இல்லாம கீழ்ப்படிந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்துல சேமிக்கணும்.
அப்பொழுதுதான் அது சேமிக்கும் பொழுது, ஒரு இருதயத்தில் உன்னோட சிந்தனையில சேமிக்கும் பொழுது, உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள்ல நீ சேமித்து வைத்த வார்த்தை உன் இருதயத்தில் திருப்பி எடுத்து நம்ம வர கர்த்தர் உனக்கு உணர்த்துவார். ஏன் நம்ம அந்த காசெல்லாம் சேமித்து வைக்கிறோம்னா, சேமிக்க சேமிக்க என்னைக்கு உனக்கு பிரச்சனை வருதோ, என்னைக்கு உன்னுடைய ஆபீஸ்ல இருந்து உனக்கு சம்பளம் போடலையோ, என்னைக்கு உன் கடன்காரங்கள்லாம் வந்து நெருக்கிறாங்களோ, அப்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த சேமித்து வைத்த காசு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது போல. விளக்குதான் நான் சொல்றது? சேமித்து வைத்த காசு உன் சூழ்நிலை கஷ்டமாக போகிற சூழ்நிலையில அதை உதவுகிறது போல, கர்த்தருடைய வார்த்தை உன் சிந்தையிலும் உன் இருதயத்தில் நீ சேமித்து வைக்கும் பொழுது, உன் பிரச்சனை காலங்களில, உன் ஆபத்து காலங்களில, உன் இக்கட்டான சூழ்நிலையில நீ சேமித்து வைத்த வார்த்தை உனக்கு அதை உணர்த்தும். அந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனமாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குதான் நம்ம படிக்கணும். சின்ன வயசுலயே பசங்களுக்கு வார்த்தையை மெமரைஸ் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கையிலிருந்தே நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வளர்ந்து வரும் பொழுது, முதிர் வயதுல அந்த வார்த்தை, சின்ன வயசுல மட்டும் இல்ல, முதிர் வயதிலையும் அந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற உண்மையான பிள்ளைங்க. நீ பிழைத்திருப்பாய். அப்பத்தினால மாத்திரமல்ல, வார்த்தையினால. இதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? சேமித்து வைக்க வேண்டும். சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். வார்த்தையை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். இதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் வைத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன்னோடு பேசுவார். காலம் கொடியதாகி போய் கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா உட்கார்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். சுதந்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம, நல்ல மியூசிக், நல்ல பிஏ சிஸ்டம், நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு குடும்ப விசுவாச குடும்பம், எல்லாமே கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதமாக கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தரை ஆராதிக்க நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அது மேற்கத்திய நாடுகள், ஒரு மிடில் ஈஸ்ட் இல்லை ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்சு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. கூரெல்லாம் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. கைத்தட்டி மலையில ஜனங்க சந்தோஷமாய் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. மழை கொட்டுது. அந்த மலையிலையும் நம்ம என்ன பண்றோம்? அவங்க என்ன பண்றாங்க? நம்பல, சாரி, அவங்க என்ன பண்றாங்க? ஆராதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வீட்டுல இருந்து அப்படியே லைட்டா கையை வெளியில விடுவோம். வீட்டை தூக்கம் வரல, ஹலோ, வீட்டுல வாசல்ல இருந்து ஜன்னல் வெளியே என்ன பண்ணுவோம்? கையை லைட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு துளி கையில பட்டோம், ஐயோ இன்னைக்கு ஹெவியா அடிக்கும்பா, என்ன பண்ணலாம்? வீட்டிலே இருந்துடலாம். ஒரு வாரம் போலன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அடிக்க போறாரு. ஒரு மாசம் சாப்பிடலன்னா உயிரோட செத்தா கூட புரியும். ஒரு நாள் கூட சமாளிச்சிருக்கீங்க, அது கூட சில பேரால முடியாது. இது எனக்கும் அப்படிதான். என்னாலே பசி தாங்க முடியாது, நம்ம தலைவரால முடியாது. அப்படிதான். ஒரு நாள் சர்ச்சைக்கு போலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை. பாஸ்டர் ஆன்லைன்ல போட்டுடுறாங்க. அன்னைக்கு அதை பார்த்தோன்னே நான் அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி தான். அந்த ஒரு வியூ வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டாங்க.
நோ, உன் வாழ்க்கையை பிடிச்சிருக்கணும். அந்த எப்படி அவர்களை ஆராதிக்கிறார், ஏழ்மையான சூழ்நிலை, அவங்க ஆராதிக்கிற அந்த கூடத்துல கூரையே இல்லைன்னா அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்திற்கு அதிகாரி. நாம கொஞ்சமா இல்லைங்க, ரொம்பவே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க. ஆனா அந்த உலக பிரகாரமா அவங்க வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்கலாம். ஆனா நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்காக ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைப்பார். உண்மையாவே சொல்றேன், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால நம்ம அப்படி நான் சொல்லலை. ஆனா அந்த சூழ்நிலையும் அவருடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்துல களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருமாப்பா இருக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறது. இந்த 4வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம மதித்து நடக்கணும், 2வது கீழ்ப்படியணும், 3வது என்னது? வார்த்தையை சேமிக்க, நம்மளுடைய இருதயத்தில் சேமித்து வைக்க வேண்டும். 4வது தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதினாலே மறுரூபமாகுங்கள். To renew yourself. ஒரு வண்டி வாங்குறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் என்னப்பா, புது வண்டி 3 வருஷம் கொடுக்குறாங்க, 5 வருஷம் கொடுக்குறாங்க, அது ஓகே. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நீங்க இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணலன்னா ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அதை ரினியூ பண்ணலன்னா, ஒவ்வொரு வருஷமும் உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு ட்ரெண்டிங் ஆகுது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்? டு ரினியூ அவர் செல்ஃப். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையினால என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். என்ன சொல்லுகிறது? உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதினாலே மறுரூபமாகுங்கள். எப்பவுமே மேல வரும்போது காலை கூட சொன்னேன், நான் தாம்பரத்துல இருந்து வரதுக்குள்ள கறிக்கட்டே நான் காலையில நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வரேன். அங்க இருந்து 2 பைக் மாறி ட்ரெயின் மாறி வரும்போது இங்க அப்படியே டயர்டா கறிக்கட்டையா எடுத்து மூஞ்சி. அப்ப இங்க உட்காந்து கண்ணாடி எல்லாம் பார்த்து, அப்ப அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கிறதுனாலதான் என் முகம் எப்படி இருக்கிறது தெரியுது. அதை நான் ஒழுங்குபடுத்தி இங்க வந்து நிக்க முடியுது. அப்ப அந்த கண்ணாடி அழுக்கா இருந்தா அதுவே சுத்தம் இல்லைன்னா உன்னை நீங்க எப்படி சுத்தப்படுத்திக்க முடியும்? அது போலதான் உன் வாழ்க்கையை நீ சுத்தப்படுத்திக்கலனா, உன் வாழ்க்கையை நீ புதுப்பித்துக் கொள்ளலனா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களால சுத்தப்படுத்த முடியாது, புதுப்பிக்க முடியாது. புரியுதா இல்லையா? நீயே வீட்டுக்கு லேட்டா தான் வர, நான் விளையாடிட்டு லேட்டா வந்தா ஏன் கேட்குறீங்க? என் வீட்டில் நடந்து நினைச்சு கொள்ளுங்க. புரியுதா? நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், டக்குன்னு எந்த வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா இங்க சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதனாலே மறுரூபமாகுங்கள்.
ஆண்டவரே என்னை புதிதாக்குங்க. டெய்லி என்னை உடைத்து நொறுக்கி மீண்டும் என்ன புதிதாக்க, மீண்டும் என்ன உருவாக்குங்க. அப்ப கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கும் பொழுது அதை நீங்களே உணர்வீங்க. நீங்களே உணர்வீங்க. மற்றவர்களோட வாழ்க்கைக்கும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடைசியாக தேவனுடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதித்து வெற்றியின் பாதைக்கு நம்மை வழிநடத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதித்து வெற்றியின் பாதைக்கு அதை வழிநடத்துகிறது. எடுத்து வாசிங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்துல 2 காரியம் தான். இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு, திருப்பி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்க எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு அப்போது நிறுத்திக்கணும். அப்புறம் அப்படியே கடைசியா அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்பொழுது நீ உன் வழியை. அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை உங்க வாயை விட்டு பிரியாம நீங்க வச்சு காத்து கொண்டீங்கன்னா உன் வழியை கர்த்தர் பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. 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 காத்து கொண்டால் நீ காக்கப்படுவாய். கர்த்தருடைய வார்த்தையை நீ இருதயத்தில் வைத்துக் கொண்டால் கர்த்தருடைய இருதயத்தில் நீ வைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய வார்த்தையை மதிச்சினா கர்த்தர் 4 பேர் எதற்கு ஒன்று மதிக்கிற ஒரு நபராக வைப்பார். நீங்க அவரை வச்சுக்கோங்க. அவர் உங்களை கொண்டு போய் எங்க வைப்பார் நீங்க வைப்பாங்க. நான் அங்க போகணும்னு நீங்க போராடாதீங்க. நான் இங்க போகணும், நான் இந்த பொசிஷனுக்கு போகணும், நான் இங்க இதை செய்யணும் நினைக்கிறது தப்பு இல்லை. நினைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன ஆதாயப்படுத்துற, என்னத்துக்காக ஆயத்தப்படுற, என்ன காரியத்திற்காக நீ முயற்சி செய்யற, அதெல்லாம் விட்டுட்டு டெஸ்டினேஷன் ஓடிடணும். What about your startup? உன் வாழ்க்கையில நீ செய்யற காரியங்கள் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், அதை வாய்க்க செய்வார். இதை மட்டும் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை மதித்து ஏற்றுக்கொள்ளும். நல்லா திருப்பி ரீகேப் பண்றேன். 5 பாயிண்ட் மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். மதிக்கிறது மட்டும் இல்லாம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இதயத்துல சேமிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதித்து வெற்றி பாதைக்கு நம்ம வழி நடத்துகிறதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. உன் பிரச்சனைகளுக்கு இந்த வார்த்தை பதில் சொல்லும். உன் சூழ்நிலை மாற்றுவதற்கு இந்த வார்த்தை உதவி செய்யும். உன் கடன் பிரச்சனையை கர்த்தருடைய வார்த்தை நீ இருதயத்தில் வைங்க. உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ மீளுவதற்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். நீங்க வார்த்தையை உள்ள வச்சுட்டு உன் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நான் சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது
அதன்படி நடப்பீங்க. எப்படி நீங்க சேமித்து வைக்கிறீங்களோ, சேமித்து வைத்து உன் கடனை கர்த்தர் சீக்கிரமாக அடைக்க செய்வார். அல்லேலூயா. சேமிக்க வைத்து, உங்களை சேமிக்க வைத்து உன் கையாலே உன் கடனை நீ அடைப்பாய். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியாது, உன் சூழ்நிலை பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் உன் சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா உன்னை உருவாக்கினவர் அவர்தான், உனக்கு எஜமானன் அவர்தான். உங்களுக்கு எதுவானாலும் அதுக்கு காரணம் அவர்தான். ஆனா அப்படி ஒரு காரணத்தை, அந்த ஸ்தானத்தை நம்ம அவர் கொடுக்கும் பொழுது, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய உறவு கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறது, நீங்க அவர்கிட்ட இருக்கிற உறவை நீங்க துண்டிச்சிட்டீங்கன்னா மேற்கொண்டு நடக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, துண்டித்து விடுவார். டு renew yourself, எப்பொழுதுமே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க, உருவ வைத்துக் கொண்டே இருங்க. have fellowship with God. இதெல்லாம் இந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கும் பொழுது உன் தேவைகள் கர்த்தர் ஒவ்வொன்றாக செய்து முடிப்பார். ஏற்ற காலங்களில் ஏற்ற நேரங்களில் அதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ராஜா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் என் மாத்திரம், என் குடும்பம் என் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்துவதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் என் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. திருப்பி சொல்லுமா, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தேனே. அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்த்த உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை நடத்தியதற்கு நான் மாத்திரம், வாழ்க்கையை மாத்திரம்.
மறந்ததற்கு